இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியரே 2025 சனி பயிற்சி ஆக போகிறதுக்கு இப்போயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எதனால் நாம் இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா சனி இருக்கிற இடத்தால பலருக்கு பாதிப்பு, சனியுடைய அதாவது பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடு படம் ஜோசியரே, ஒரு உசுரை வச்சிருக்கிறதே ஏண்டாயிரம்னு இருக்குது, உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, நிதி பிரச்சனை, இந்த சகல விதத்துலையுமே பிரச்சனை இருக்குது, பெரியதொரு பாவம், நான் என்ன பண்ண, ஒரு பாவம் பண்ண இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பலரை வாட்டி வாசிக்கிட்டு இருக்கு. அப்போது நாம் முன்கூட்டியே சில நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா மனசு ஒரு தெளிவு பிறக்கும். சரி, இப்போது நமக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதுக்கப்புறம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 2025 சனி பயிற்சியால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் என்பது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது இந்த சனி பயிற்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த ஒரு தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோ கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு யாரும் ஃபோன் கால் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான ஒரு பரிகாரங்கள் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிருங்க. கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சனி பகவானுடைய ஒரு பெயர்ச்சி. சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானுடைய வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறாருங்க. இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, சனியினுடைய பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் துல்லியமாக பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்துட்டு இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. 2025 மார்ச் 29ஆம் தேதி விரைய சனி அப்படிங்கிறது வரப்போகிறாரு. அதாவது உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே 7.5 சனியில் மாட்டின மாதிரி தான் இருக்கேன். இதில் புதுசாக என்ன ஜோசியரே 7.5 சனி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமையில தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இப்போ இருக்காரு. ஆனாலும் ஒரு பலன்கள் ஒன்றும் சரியாக கிடைக்கலையே ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலேயே இருக்குது. சனி பகவானுக்கு தன்னுடைய இருக்கிற வீட்டில் இருந்து 3, 7, 10 இதெல்லாம் பார்ப்பாரா. அப்போது 3வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால சகோதர வர்க்கத்தில் பிரிவினையை கொடுத்துருப்பாரு. அண்ணன் தம்பி எல்லாம் பிரித்து போட்டுவார், பங்காளிகள்லாம் பிரித்து போட்டுவார். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கலையே ஜோசியரே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விரயத்தில் போய்ட்டு ராகு மாட்டிக்கிட்டாரு. லாபம் வராது அப்படி சொல்ல முடியாது, வரும் ஆனால் 10 ரூபா நிற்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஓடி இருக்கும். ஏதோ காசு வருது, வர வழி எங்கேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக போயிடுது. மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டியது இருந்தால் கூட பரவாயில்ல, மாத தொடக்கத்திலேயே கடன் வாங்குற அளவுக்கு தானே ஒரு சூழ்நிலை இருக்குது ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் 7.5 சனி வேறையா ஏன் ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நாம் மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துடுவார். இதான் தீர்க்கும். இப்போது உங்களுக்கு இளம் வயதிலேயே இப்போது சுற்று அப்படிங்கிறது பெரும்பாலும் முடிஞ்சு போயிடும். அது வந்துட்டு பெருசாக நமக்கு ஒரு பெருசாக பாதிக்காது. படிச்சுட்டு இருப்போம், இல்லை பெற்றோர்கள் வந்துட்டு தயவில் இருந்திருப்போம், பெற்றோர்களோட ஒரு அரவணைப்பில் இருந்திருப்போம். நம்மளுடைய பாதிப்பும் சேர்த்து அவங்கள தான் மாட்டிட்டு முடிப்பாங்க. ஸோ அதனால் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போ வரக்கூடிய 7.5 சனி அப்படிங்கிறது பொங்கு சனி, பயப்பட வேண்டியதில்லை.
இந்த பொங்கு சனி நல்லது செய்யுமா ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடிக்கிறதான் போட்டு அடிக்கும். அதிலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ 2025 பார்த்தீங்க அப்படின்னா விரைய சனி தொடர்ந்து 2 வருஷம், அப்புறம் ஜென்ம சனி 2 வருஷம், அப்புறம் குடும்ப சனி, பாத சனி அப்படிங்கிறது 2 வருஷம். இப்போ 7.5 வருஷத்தில் படாத பாடுபடணும். அது எல்லாம் மாற்று கருத்து இல்லை. சும்மா ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு ஒன்றும் போய் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதாவது இந்த விரைய சனி காலகட்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை பண்ணும். குடும்பம் புள்ள குட்டி அப்படி சொல்லிட்டு உருவாக்கி கொடுத்துரும். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. ரொம்ப நாளாக வரம் தேடிக்கிட்டு இருக்கேன் ஒன்று கிடைக்கிற ஜோசியரே அப்படின்னு உங்களுக்கு கூட திருமணத்தை பண்ணி வச்சிரும். அதே மாதிரி அனுபவிடா மகனே இப்போ படுறா கஷ்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுலராக ஜாலியாக சுற்றிட்டு இருந்த கல்யாணம் இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படியே மாட்டி விட்ருவார். அதனால் சொந்த வீட்டை கொடுத்துருவார். எங்கேயாவது கையூனி காரணம் இப்படி சொல்லிட்டு ஒரு கடன் வாங்கி ஏதாவது பண்ணி ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறத சனி கொடுத்துருவார். ஆனால் குருவோட வீட்டில் தான் சனி இருக்கார் அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 10, 11 இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான். அவர் 12க்கு வராரு அப்படிங்கும்போது தொழில் விரயம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க முதலீடு போடலாமா ஜோசியர் அப்படின்னு கேட்டால் போடலாம், தப்பு கிடையாது. கையில் காசு வச்சுருக்கிறத விட 10 ரூபா தொழிலில் முதலீடு போடுங்க. ஒரு 50 ரூபா பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை வச்சுருக்கேன், நட்டு வச்சுருக்கேன், ஏதோ கடன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த விரைய சனி காலகட்டம் அப்படிங்கிறது. அதனால் கூடுமான வரைக்கும் ஏதோ ஒரு கடனை நாமளாக கமிட்மெண்ட்டை உருவாக்கி வச்சுக்கணும். ஒரு லோன் போட்டு கூடு கட்டுறேன், லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறேன், இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு 10 ரூபா கடன் வாங்கி ஒரு மண்ணை வாங்கி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடனை உருவாக்கிட்டு நமக்கான அந்த மாதாந்திர சம்பாதிச்சோம் கடன் அடைச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுக்கணும். இந்த மாதம் ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 30 ரூபா கடன் அடிக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாங்குகிற கடன் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் இருக்கும். என்ன ஜோசியரை போய் கடன் வாங்க சொல்கிறீங்களே அப்படி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கலாம். பட் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் சுப விரைய செலவுகளுக்காக கடனை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அபவிரைய செலவுகள் அப்படிங்கிறது வராதே. இது இல்லைனா தேவையில்லாத ஒரு வைத்திய செலவு அப்படிங்கிறது வரும். வீட்டில் யாருக்காவது ஒன்று கிடக்க ஒன்று இல்லை, யாருக்காவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வரும். 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கி செலவு பண்ணணும் அந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி கடன் வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா கூடுமான வரைக்கும் ஒரு நகையை வச்சு இல்லை ஒரு கடனை வாங்கியோ ஏதோ ஒரு சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்க முடியாது. தேக்கிய வச்சுருந்தாலும் கூட அந்த 10 ரூபா அப்படிங்கிறது செலவாகிட்டு தான் இருக்கும். ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு வைக்கிறேன் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா 20 ரூபா செலவுக்கு இது பண்ணி விட்டுரும். அப்போ கூடுமான வரைக்கும் வருது செலவு பண்ணுறோம் ரைட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் கொஞ்சம் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா கெடுபிடி இருக்கும். திடீர்னு ரூல்ஸை மாற்றுவானுங்க. ஒரு அட்வான்ஸு கேட்டால் கிடைக்காது. ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னா சக ஊழியர்கள் நமக்கு தொந்தரவு கொடுப்பானுங்க. இது எல்லாமே ஒரு விதத்தில் நம்ம கொஞ்சம் மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுக்கும். அந்த மாதிரி சொந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில் பண்ணுற நேரத்தில் ஒரு கூட்டாளி பிரிஞ்சு ஓடி போயிடுவான். இல்லை நல்லது ஒரு லாபம் வந்துட்டு இருக்கும், திடீர்னு ஒரு மாதம் வந்துட்டு உட்காந்துரும். இப்படி ஏற்ற இறக்கத்தோட தொழில் இருக்குமே தவிர தொழில் வந்துட்டு உங்கள் கையை விட்டு போகாது. சனி வந்துட்டு உங்களுக்கு நிரந்தரமாக எதாவது ஒன்று கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு தான் போவார். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இது விரைய சனி காலகட்டத்திலேயே சொந்த தொழில் அமையாதவர்களுக்கு கூட தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். ரொம்ப நாளாக இன்னொருத்தவன்ட்டு கூலிக்கு மாரடிச்சிட்டு இருக்கேன், வயசாகி போயிடுச்சு, நானும் எப்போ தான் ஒரு 10 ரூபா தொழில் செஞ்சு எனக்கு நான் உழைக்கிறது ஜோசியரே அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு வண்டி வாகனம் வாங்கி போடுறேன், ஒரு லாரி வாங்கி ஓட்டுறேன், ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுறேன், இந்த மாதிரி இது ஒரு வகையில் சொந்த தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். அமைகிற தொழில் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் ஒரு மனதிற்கு ஒரு நிறைவு அப்படிங்கிறது இருக்கும். அதே காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த விரைய சனி அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் இந்த லாகிரி வஸ்து அதாவது இந்த உடலில் கொஞ்சம் உபாதைகளை கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் அப்படிங்கிறத கொடுத்துருவார். சல்லுன்னு உடம்பு இருப்பேன், நல்லா ஜிம்பாடி மாதிரி இருக்கவங்க கூட தொந்தியும் தொப்பமாக ஆகிட்டு ஒரு படி ஏற முடியல, மூச்சு வாங்குது அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாகிரும். அதனால் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி விரைய சனி காலகட்டத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் நாம் மூக்க நுழைக்கவே கூடாது. விரைய சனி அப்படின்னு சொல்ல இன்னொரு 7.5 வருஷத்துக்கு யாரோட விஷயத்தையும் மூக்க நுழைக்காதீங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் வரும். ஒருத்தனை போய் நல்லதை கிட்ட செய்கிறது அப்படி சொல்லுவோம். ஒரு பொண்ணு பார்த்து வைன்னு சொல்லுவான், ஒருத்தன் பையன் ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு சொல்லுவான். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க பழக்கொள்ளங்கன்னு சொல்லிட்டு கலந்துக்கிறது நல்லது. இல்லைனா நம்ம ஒருத்தனுக்கு நல்லது செய்ய போய் அதில் ஏதாவது எதிர்ச்சியாக போயிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் பழி நம்ம மேலே விழுந்து போயிடும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் இந்த பெண் பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை தலையிடாதீங்க. யாருக்கும் ஜாமீன் ஜகாப்தி இதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. இன்னொருத்தன்ட்ட கடன் சொல்லி நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுக்கு 10 ரூபா கடன் வேணுன்னா நீங்கள் நேராக போய் வாங்கிக்கோங்க. உங்களால் 10 ரூபா கொடுக்க முடியலை அப்படின்னா நேராக கொடுங்க. இன்னொருத்தவன்ட்ட ஜாமீன் போகிறது வருது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. மற்றபடி இந்த விரைய சனி காலகட்டத்தில் சனியினுடைய பார்வையில் இருந்து உங்களுடைய ராசிக்கு மேலே விழுகுது, அது ரொம்ப நல்லது. லாபத்தில் சனி இருந்தாலும் கூட சனி பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியிலே ஒரு நாளாக இருக்குது. சனி உங்களை பார்த்துட்டே இருந்தார். சின்னதாக ஏதாவது கொஞ்சம்
ஒரு அதீத ஆசைப்பட்டனா கூட பிடிச்சி வச்சுப்பார். என்னடா அவனுக்கு ஓவர் ஆசை, ஒன்று ஒரு தட்டுன்னு சொல்லிட்டு தட்டி வச்சுருவார். அதனால் இந்த சனியினுடைய நேரடி பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் வஜ்ர பார்வை, அது விலகிடுச்சு. அதனால் இதற்கு மேலே உங்களுக்கு விரைய சனி காலகட்டமாகவே இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், தொழில் அமையாதவர்களுக்கு தொழில், வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைச்சிரும். சொந்தத்தொரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் 7 சனி தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 7 சனி அப்படிங்கிறது சகலத்தையும் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் கஷ்டப்படுறா அப்படி சொல்லிட்டு தான் உங்களுக்கு கஷ்டப்பட வைக்கும். அந்த சுமையாக இருந்தாலும் கூட அது ஒரு சுகமான சுமையாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. கர்ம வினைகளின் படி வாழணும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறுக்கோளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அப்புறம் கொஞ்சம் வாங்க போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பிறருக்கு துன்பம் அப்படிங்கிறத விளைவிக்காமல், இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் வாழ்ந்தாலே இந்த 7.5 வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா